இன்னைக்கு பார்க்க போகிறது என்னது அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு வெப் பேஜ் தான் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஒன்று, இன்புட்ஸ்னால் என்ன? HTML இன்புட்ஸ் நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பட் இருந்தாலும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்புட்ஸ்லாம் இருக்குது. அதையும் பார்த்துட்டு மண்டேலேருந்து ஃப்ரெஷ்ஷாக CSS ஸ்டார்ட் பண்ணிடலான்ற பிளானு. ஓகே, சரி. அப்போ இதுலேயும் இப்போவே இதை படிக்கும்போதே கொஞ்சம் CSSும் நான் சொல்லித்தருவேன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஆனால் CSS எப்படி செப்பரேட்டாக எழுதுறதுன்றதை பார்க்கல, அதை இன்னைக்கு பார்ப்போம். ஓகே. HTML input elements has various types that play an important role in creating HTML forms. அப்போ HTML ஃபார்ம் கிரியேட் பண்ணுறதுக்கு அதுக்குள்ள HTML இன்புட்ஸ் இருக்கணும், ரைட்டா? அடுத்து, and the element is efficient in collecting user data and adding interactivity to web pages. ஸோ என்னன்னா, நம்ம ஒரு யூசர்கிட்ட இருந்து ஒரு டேட்டா நம்ம கலெக்ட் பண்ணுறோம், ஒருத்தர்கிட்ட இருந்து அவர் பற்றின எஜுகேஷனல் டீட்டெயில்ஸ் வாங்குகிறோம், இல்லை அல்லது அவர் வந்து ஒரு ஓட்டர் ஐடிக்கு அப்ளை பண்ண போகிறாருன்னா அது பற்றின டீட்டெயில்ஸ் வாங்க போகிறோம். அந்த மாதிரி டேட்டா யூசர்கிட்ட இருந்து வாங்கணும் அப்படின்னா நமக்கு ஆப்ஷன் என்னது தான்? இன்புட் தான். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம வெப்பேஜாக இன்டராக்டிவாக மாற்ற முடியும். சரி, அது எப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணும்போது இன்னும் பெட்டராக இருக்கும், ரைட்? These elements provide the feature to create an interactive web page. In the input element, there is an attribute type having different values that helps to create the form according to the requirements of the web page. சரி, அப்போ இந்த ஒரு பாயிண்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட். இன்புட் டேக்ல டைப்புன்னு சொல்லி ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு. இதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண முடியும்? டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்புட்ஸை கிரியேட் பண்ண முடியும். ஒன்று, இது வந்து எப்படின்னா நம்ம வெப்பேஜ், அதாவது வெப்பேஜுக்கு என்ன தேவை இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டைப்பை யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. அப்போது நம்ம என்ன பர்பஸுக்காக அந்த ஃபார்ம் கிரியேட் பண்ணுறோமோ அந்த பர்பஸுக்கு என்னென்ன இன்புட்லாம் தேவைப்படுதோ அதை பேஸ் பண்ணி இந்த டைப் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று, ரைட்டா? இதில் ஏதாவது கொஸ்டின் இருக்குதா? ஓகே, சரி. அடுத்ததா, the default value of type is text in the input element. அப்போ நீங்க டைப்ன்ற ஆட்ரிபியூட்டே நீங்க டிஃபைன் பண்ணல இன்புட் எலமெண்ட்டுக்கு அப்படின்னா உங்களுக்கு கிரியேட் ஆகுறது என்னதான் கிரியேட் ஆகும்? டைப் வந்து டெக்ஸ்ட் டைப்ல இருக்கும். அதாவது சிங்கிள் லைன் இன்புட் வாங்குற மாதிரியான ஒரு டைப்ல ஒரு இன்புட் ஃபீல்டு கிரியேட் ஆகும். நீங்கள் டைப் மென்ஷன் பண்ணலன்னா டிஃபால்ட்டாக அதுதான் கிரியேட் ஆகும் அப்படின்றது சொல்லியிருக்கேன். அடுத்து, இந்த இன்புட் எலமெண்ட்ஸ் கேன் பி கஸ்டமைஸ்டு பை அப்ளைங் CSS to them and the elements can also be manipulated dynamically with JavaScript. சரி, அப்போ இந்த ஒரு லைன் என்னது அப்படின்னா இதுதான் இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். அதாவது ஃபஸ்ட்டு இந்த டைப் ஆட்ரிபியூட்னா என்ன அப்படின்றது ஒன்று. அடுத்ததான் இங்கே யூஸ் பண்ண போகிற இந்த டைனமிக்காக ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி இதை மேனிப்புலேட் பண்ணலான்ற ஒன்று. அப்போ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு இன்புட்டு கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அதை நம்ம CSS வச்சு ஸ்டைல் பண்ணலாம். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அதுக்கு பார்டர் சேஞ்ச் பண்ணியிருக்கோம், அதோட வித்தை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம், அதெல்லாம் பார்த்துப்போம். அதே போல் ஜாவாஸ்கிரிப்ட் வச்சு இன்னும் பார்த்ததே இல்லை. இப்போ ஜாவாஸ்கிரிப்ட் படிக்கும்போது கட்டாயமாக எப்படி ஒரு இன்புட் ஃபீல்டுக்கு டைனமிக்காக வேல்யூவை பாஸ் பண்ணுறது, எப்படி இன்புட் ஃபீல்ட்லேருந்து வேல்யூவை நம்ம எடுத்துக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கட்டாயமாக படிப்போம். சரியா? எப்படி இந்த வேலைகள்லாம் இதெல்லாம் ஃப்யூச்சரில் நம்ம கற்றுக்க போகிறது. ஜாவாஸ்கிரிப்ட் படிக்கும்போது எப்படி பண்ண போகிறோன்றது அப்போது பார்க்கலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் வீக்லேயே இந்த CSS யூஸ் பண்ணி, அதாவது ஆல்ரெடி CSS பார்த்துட்டோம், இன்னும் எஃபிஷியண்டாக எப்படி CSS யூஸ் பண்ணுறதுன்றத அடுத்து பார்க்க போகிறோம், ரைட்? சரி, இதில் ஏதாவது கொஸ்டின் இருக்குதா உங்களுக்கு? ஓகே, சரி. அப்போ கொஸ்டின் இல்லை அப்படின்னா நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் ஒன்று கிரியேட் பண்ணலாம்.
சரியா? சரி. நான் இன்னைக்கு என்னோட லினக்ஸ் மெஷின்ல இருந்து வந்திருக்கேன். ஸோ அந்த ஆடியோ இஷ்யூலாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இங்கே இந்த கிளாஸோட ரெக்கார்டிங்கை கேட்டு பார்த்துட்டு என்கிட்ட சொல்லுங்கள். ஓகே. இப்போ ஆல்ரெடி நான் எப்பவும் இருக்கிற அந்த பர்டிகுலர் ரெப்பாசிட்டரி, அதாவது என்னோட லோக்கலில் நான் ரியாக்ட் கோர்ஸ்னு ஒரு ஃபோல்டர் வச்சுருக்கேன். அந்த ஃபோல்டருக்குள்ளே தான் எனக்கு என்ன இருக்குது, நம்ம ஆல்ரெடி எழுதி வச்சுக்கிற கோடெல்லாம் இருக்குது. இப்போ கிட் புல் கொடுக்குறேன். எனக்கு கேட்கும். ஸோ இதுக்கான பாஸ்வேர்டு ஆக்சுவலாக அது வாட்ஸ்அப்பில் இருக்குது. சரி, ஓகே. அப்போ அது இருக்கட்டும். நம்ம புல் பண்ணுறது கூட பின்னாடி நான் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நான் லேட்டஸ்ட் கோடு தான் வச்சுருக்கேன். எங்கே இருக்குன்னா இங்கே இருக்கு. எஸ், இங்கே இருக்குல்ல, என்னோட எல்லா ஃபைல்ஸும் இங்கே இருக்குது. அபிராமி, எஸ், கிட் இக்னோர்ன்ற ஒன்று நேற்று கிரியேட் பண்ணியிருந்தோம். தியாகம், நீங்கள் என்ன ஒர்க் பண்ண போகிறீங்க, என்னதை புஷ் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் ஒரு டைம் புல் பண்ணிக்கிட்டு எடுத்து பண்ணிடுங்க. சரியா? இல்லை, நான் புல் பண்ணிட்டு தான் பண்ணி. இல்லை இல்லை, நான் கிட் இக்னோர்ன்ற ஒரு ஃபைலை நேற்று ஆட் பண்ணியிருந்தேன். அது நான் அது செக் பண்ணல. என்னோட விஎஸ் கோட்லயே வந்து நான் செக் பண்ணல. சரி, ஓகே. நீங்கள் புல் பண்ணலாம் கான்ஃபிக் சொல்லும். டைரெக்டாக புஷ் பண்ணீங்கன்னா அதனால தான் சொன்னேன், வேற ஒன்று. ஓகே. ஓகே, சரி. அப்போ ரைட். சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எப்பவும் போல் இந்த ஃபோல்டருக்குள்ளே, HTML ஃபோல்டருக்குள்ளே இன்னைக்கு இன்னொரு ஃபோல்டர் கிரியேட் பண்ண போகிறேன். என்னது அப்படின்னா day 9 அப்படின்ற ஒன்று. அதுக்குள்ளே index.htmlன்ற ஒரு ஃபைல். ஓகே, அதில் HTML5 யூஸ் பண்ணி செலக்ட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ டைட்டில் வந்துட்டு யூசர் டீடைல்ஸ் அப்படின்றத கொடுத்துட்டேன். ஓகே, சரி. இங்கேருந்து லோக்கல் சர்வரை ஸ்டார்ட் பண்ணிவிட்டுருவோம். ப்ரோ, இந்த டைட்டில்ல வந்து நம்ம வந்து அந்த டேப்போட இதுக்கு லோகோ வைப்போம்ல ப்ரோ, அது பேர் வந்து ஃபேப் ஐகான்னு ஒன்று சொல்லுவோம். அதை நம்ம பண்ணுவோம். ஓகே, பின்னாடி பண்ணுவோம். சரியா? கொஞ்சம் பெருசாக பண்ணும்போது கட்டாயமாக அது பண்ணுவோம். இப்போ சிம்பிளாக தானே பண்ணிகிட்டு இருக்கோம். கொஞ்சம் ஒரு நல்ல இதாக பண்ணும்போது கட்டாயமாக ஃபேப் ஐகான் பண்ணுவோம். ஓகே, ஓகே, சரி. இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு என்ன வேணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் க்ரியேட் பண்ணோம். அது பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு H1, அதுக்கப்புறம் ஒரு P டேக் ஒன்று, அதை தான் பண்ண போகிறோம். ரைட், ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போ குளோபலாக இன்னொன்று, இப்போ அந்த நம்ம டேப் அதுக்கு வந்து நம்ம வந்து எதுவும் பண்ண முடியாது. நம்ம வந்து ஸ்டைலிங் அதெல்லாம் பண்ண முடியாது. அதுக்கு எதுவுமே நீங்கள் பண்ண முடியாது. அது வந்து ப்ரௌசரோட கண்ட்ரோல். அந்த ஸ்டைல் எல்லாம் நீங்கள் உங்களோட ஃபேவ் ஐக்கான வேணால் நீங்கள் பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம். நல்ல ஐக்கானலாம், மற்றபடி வேறு எதுவும் சேஞ்ச் பண்ணிட்டு. சரி, சும்மா டிவ்வில் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஒரு டிவ்வு. இந்த டிவ்வில் ஒரு H1. ஸோ அதில் யூசர் டீடைல்ஸ் அப்படின்றது நான் சேவ் பண்ணல. அடுத்து சரி, யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மா. ஓகே, யூசர். ஓகே, இந்த பி டேக்ல என்ன பண்ணுவோம்னா இதை ஆட் பண்ணுவோம். Okay, user registration form. Please fill out all record fields marked with. சரி, இதை ஆட் பண்ணும். இது இருக்கட்டும். நான் அந்த ஸ்டைலில் நான் CSS வச்சு ஆட் பண்ணியிருக்கேனா இல்லை டைரெக்டாக HTML-குள்ளே ஆட் பண்ணியிருக்கேனா அப்படின்றத நான் பார்த்துக்கிறேன். அது என்னன்னு சொல்கிறேன். இந்த ஒரு பார்ட்டை அது பின்னாடி பண்ணுவோம்.
இப்போதைக்கு இதை ஸ்டார்ட் பண்ணுவோம். சரி, அப்போ பர்சனல் இன்ஃபர்மேஷனும் ஒன்று இருக்குது. ரைட்டா? அப்போ இது வந்து அந்த ஃபார்முக்கான ஒரு டிவ்வு. இப்போ இதில் ஃபார்ம்னு ஒன்று வச்சுப்போம். ஆக்ஷன் இப்போ எம்டியாக இருக்கட்டும். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு டிவ்வு தரப்போகிறேன். இதில் ஒரு H3 கொடுக்குறேன். பர்சனல் இன்ஃபர்மேஷன் அப்படின்றது இதுக்கு ஒரு டைட்டில். ஓகே, ஓகே, சரி. அதுக்கு அப்புறமா நம்ம அப்படியே ஒவ்வொன்றா ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரைட்? சரி, அப்போ இந்த இடத்துல இன்னொரு டிவ்வுன்னு வச்சுக்கலாம். இதில் வந்து ஒரு லேபிள். ரைட்டா? ஃபார் நேம் யூசர் நேம் அப்படின்ற ஒரு ஐடி வச்சுக்கிறேன். ஃபுல் நேம். ஓகே, லேபிள் வந்து ஃபுல் நேம்ன்றது கொடுக்க போகிறேன். அப்புறமா ஒரு இன்புட் ஃபீல்ட் டெக்ஸ்ட். ரைட்டா? சேவ் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ ஃபுல் நேமில் ஒரு இது வந்துடுச்சு. நம்ம பிளேஸ் ஹோல்டரு நேம் டேக்லாம் கொடுத்துக்கலாம். பிளேஸ் ஹோல்டர் என்டர் யுவர் நேம், யுவர் ஃபுல் நேம். நேம் ஆட்ரிபியூட் வந்துட்டு யூசர் நேம் அப்படின்றத கொடுத்துட்டேன். ரைட், அடுத்து இதே போல் இன்னும் என்னெல்லாம் இருக்குது இங்கே? இமெயில் அட்ரஸ், பாஸ்வேர்டு. ஓகேயா? அடுத்து கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட். கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கூட நமக்கு தேவையில்லை, நம்ம ஆல்ரெடி அதை டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஃபோன் நம்பர். ரைட்டா? ஓகே, அடுத்ததாக ஒரு டிவ்வு லேபிள் ஃபார் இமெயில். ஓகே, இல்லை இமெயில் அப்படின்னு கொடுத்துட்றேன். அப்புறம் இன்புட் டைப் வந்துட்டு இமெயில். ஓகே, நேம் ஆல்சோ இமெயில். ஐடி தேவையில்லை, ஐடின்ற ஆட்ரிபியூட் இப்போ தேவையில்லை. தேவைப்பட்டால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நேம். சரி, இப்போ பிளேஸ் ஹோல்டர் தரணும்ல. இப்போ பிளேஸ் ஹோல்டரில் வந்துட்டு என்டர் யுவர் இமெயில் அட்ரஸ். ஓகே, சரி. அதுக்கப்புறம் ஃபோன் நம்பர் ஒன்று வாங்க போகிறேன். ஜஸ்ட் இதை சும்மா காப்பி பண்ணிக்கிட்டேன். எதுவும் கொஸ்டின் இருந்தால் கேட்டுருங்க. ஏதாவது ஒரு இடத்துல காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறதுல ஏதாவது சிரமம் இருக்குது உங்களுக்கு அப்படின்னா சொல்லிடுங்க. ஃபோன் நம்பருக்கு நம்ம டைப் என்ன யூஸ் பண்ணுவோம்? டெலிஃபோன். அதை ஷார்ட்டாக டிஇஎல்னு சொல்லுவோம். ரைட்டா? ஃபோன் நம்பர். சரி, ஓகே. இதுக்கப்புறம் ஏஜ் லாஸ்ட்டாக பாஸ்வேர்டு கொடுப்போம். ஸோ ஆல்ரெடி காப்பி பண்ணதே திரும்ப பேஸ்ட் பண்ணிட்டேன். என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபார் இமெயில் இல்லை, இப்போ வந்து ஏஜ் அப்படின்றத கொடுத்துடலாம். டைப் வந்து நம்பர். நான் நம்பரில் தானே இருக்கும், ஸோ அதனால் நம்பர். நேம் ஆல்சோ ஏஜ்.
என்டர் ஏஜ். ஸோ இங்கே செக் பண்ணோன்னா எஸ். ஓகே, லேபிள் எல்லாமே இமெயில் வந்துட்டுருக்கு. கரெக்டா? சரி, அதை சரி பண்ணும். ஏஜ் இது ஃபோன். நீங்கள் வேணால் எக்ஸாம்பிளுக்கு இப்படி வேணால் வச்சுக்கலாம். ப்ளஸ் 91638247. மற்றதெல்லாம் எக்ஸ் 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 இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இது வந்துட்டு சேவ் பண்ணிக்கிறேன். திரும்ப போய் பார்த்தோம்னா ஓகே. ஓகே சரி. அப்புறமா நமக்கு என்னது இருக்கு? ஃபோன் நம்பரு, ஏஜ், ஜெண்டரு, டேட் ஆஃப் பர்த்லாம் இருக்கு. அதை ஃபர்ஸ்ட் கொடுத்துப்போம். ஜெண்டர் ரைட்டா? ஓகே சரி. அப்போ இதில் இந்த டைப் வந்து என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா ரேடியோ. நேம் வந்து ஜெண்டர் தான். ஜெண்டர் ஓகே. இங்கே பிளேஸ் ஹோல்டர் தேவையில்லை. வேல்யூ வந்து மெயில். ஜெண்டர் ஓகே. பார்த்துப்போம் இந்த மாதிரி ரேடியோ பட்டன் வேறு என்ன ஆப்ஷன் நம்ம போட்டுக்கோன்ட்டு. மே ஓகே சரி. இங்கே எல்லாத்துக்கும் ஐடி கொடுக்கணும்ல. ஐடியை மிஸ் பண்ணியிருக்கேன். என்கிட்ட சொல்லாமல் விட்டுருக்கீங்க. நீங்கள் லேபிள் கொடுத்துருக்கோம், இங்கே ஐடி சொல்லி தானே சொல்லணும். ஓகே. ஐடி யூசர் நேம் கொடுத்துருவோமா? ரைட். ஐடி இமெயில் எஸ். அடுத்து ஐடி ஃபோன், அப்புறமா ஐடி ஏஜ். ஓகே சரி. இப்போ இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு லேபிள் இருக்கட்டும். இது ஜெண்டரு. லேபிள் இங்கே வேண்டாம், லேபிளை இங்கே எடுத்துப்போம். ஃபஸ்ட்டு இருக்கிறவர் வந்து மெயில்னு கொடுக்குறேன். ஐடி ரேடியோ ஐஃபன் மெயில் இது கொடுப்போம். இது ஐடி வந்து கொஞ்சம் ரிலேட்டடாக இருக்கும். ஸோ இங்கே ஒரு H4 கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா ஜெண்டர் அப்படின்னு கொடுக்குறேன். சேவ் பண்ணுறேன். இங்கே போய் பார்த்தோம்னா இந்த மாதிரி இருக்கு. சரி, இப்போ இருக்கட்டும். இப்போ இதில் என்ன பண்ணலான்னா எக்ஸ்ட்ரா இன்னும் 2 ஆட் பண்ண போகிறேன். ரேடியோ ஃபீமேல் ஜெண்டர் வேல்யூ வந்து இங்கே ஃபீமேல் கொடுக்கணும்.
ஓகே, இந்த ஃபீமேல். ஓகே, சரி. அப்போ இங்கே வந்து அதர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் தரப்போகிறோம். வேல்யூவும் இங்கே அதர் தான். ஓகே, எஸ். சரி, உங்களால் இப்போ எல்லாமே சூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்ததான். சரி, அப்புறமா அடுத்ததாக ஒரு டிவ்வு. இதில் லேபிள் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன். இதுக்கு வந்து என்னதுன்னா டேட் ஆஃப் பர்த். டேட் ஆஃப் டிஓபின்னு போட்டுப்போமா. டிஓபி அப்படின்றது ஒரு ஐடியா வச்சுப்போம். இல்லை, டேட் ஆஃப் பர்த். சரி, அப்போ இந்த இன்புட்டுக்கு டைப் நான் என்ன வைக்கணும் சொல்கிறீங்களா? டைப்பு டேட்டு. நான் இந்த பட்டன் கொடுத்தேன், இல்லை இது டேட். சரி, டேட்டு ஐடி டிஓபி, நேம் ஆல்சோ டிஓபி. ரைட்டா? ஓகே, இப்போ இதில் ரிமைனிங் இருக்கிறது ஒரே ஒரு பாஸ்வேர்ட் ஃபீல்டு மட்டும்தான் ரிமைனிங் இருக்கு. அபிராமி, எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களா அந்த பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு? பண்றேன் சார். ப்ரோ, அந்த டேட் ஆஃப் பர்த், அந்த நம்ம இப்போ டேட் கொடுக்குறோம்ல, அதோட ஃபார்மட் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். ஆக்சுவலாக இப்போ எப்படி இருக்கும்னா உங்களோட ப்ரௌசர், அதாவது உங்களோட ப்ரௌசரோட ஃபார்மேட்டில் இருக்கும். நீங்கள் இங்கே ஃபார்மேட்டை சேஞ்ச் பண்ணால் சேஞ்ச் ஆகிருக்கும். அதாவது லைக் உங்களோட ஓஎஸ் ஒரு ஃபார்மேட்டில் இருக்குல்ல, இந்த ஃபார்மேட்டில் தான் அங்கே இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த ஃபார்மேட்டை நீங்கள் எங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம்னா ஜாவாஸ்கிரிப்ட் வச்சு சேஞ்ச் பண்ணிக்கலாம். வேல்யூ ஆக்சஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன ஃபார்மேட்டில் வேணுமோ அப்படி மாற்றிக்கலாம். இல்லை, நான் அப்படி சொல்ல. எப்படி சொல்றேன்னா, இப்போ வந்து டிடிஎம்எம் ஒய்ஒய்னு இருக்குது, அதை வந்து நான் சேஞ்ச் பண்ண முடியும். அப்படி சேஞ்ச் பண்ண முடியாது. வேணா ட்ரை பண்ணி வேணா பார்க்கலாம். ஃபார்மேட்டுன்னு ஒரு ஆட்ரிபியூட் கிடையாது இல்லையா? ஃபார்மேட்டுன்னு ஒரு ஆட்ரிபியூட் கிடையாது. ஸோ இதில் பண்ண முடியாது. இது வரைக்கும் HTML ட்ரை பண்ணது, அதாவது பண்ணினதே கிடையாது. ஸோ அதே போல் ஃபார்மேட்டுன்ற ஆட்ரிபியூட்டும் கிடையாது டேட் ஃபீல்டுக்கு. ஸோ அப்போது இதில் பண்ண முடியாது. வேணால் உங்களுக்கு கன்ஃபர்மேஷனுக்கு வேணால் பார்த்துட்டு சொல்கிறேன். சரியா? ஓகே. ஆனால் இதில் ஃபார்மேட் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும்னா நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்டில் இதோட வேல்யூவை ஆக்சஸ் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணுவோம். அப்படி க்ரியேட் பண்ணி நீங்கள் டேட்டோட ஃபார்மேட்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். என்ன ஃபார்மேட்டுக்கு வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. அபிராமி சொல்கிறீங்களா? சொல்றேன் சார். ஒரு டிவ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து லேபிள் ஃபார் கிரியேட் பண்ணிக்கலாம் சார். லேபிள். ஓகே ஓகே. இதுல வந்து பாஸ்வேர்ட்னு கொடுத்துடலாம் ஃபார்ல. ஓகே. நெக்ஸ்ட் வந்து லேபிளுக்கு வெளியேயும் பாஸ்வேர்ட்னு கொடுத்துடலாம். ஓகே. அடுத்து வந்து இன்புட் டைப் வந்து பாஸ்வேர்ட்னு கீழே ஒன்று கொடுக்கலாம். இன்புட். ஓகே, சரி. இன்புட்னு ஒரு டேக் கிரியேட் பண்ணி அதோட டைப் பாஸ்வேர்ட். இன்புட்டு டைப்பு பாஸ்வேர்ட். ஓகே, சரி. ஐடி பாஸ்வேர்ட். ஐடி பாஸ்வேர்ட். நேம் ஆல்சோ பாஸ்வேர்ட். பிளேஸ் ஹோல்டர் என்டர் யுவர் பாஸ்வேர்ட். ஓகே, பாஸ்வேர்ட் பிளேஸ் ஹோல்டர் என்டர் யுவர் பாஸ்வேர்ட். ஓகே, என்டர் பாஸ்வேர்ட். ஓகே, சூப்பர். சரி, இப்போ இங்கே பாஸ்வேர்ட் நம்மளால் என்டர் பண்ண முடியும். சரி, ரைட். அப்போ ரிமைனிங் நமக்கு என்னெல்லாம் இருக்குது?
இன்னும் ஒரு சில விஷயங்கள் இங்கே இருக்குது, அதெல்லாம் பண்ணணும், நம்ம பண்ணுவோம், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணலாம். சரி, அடுத்ததாக அடிஷ்னல் டேட் டைம் இன்புட்ஸ்னு ஒன்று இருக்கு. அப்போ அது பண்ணணும். அதை எப்படி பண்ணுறது அப்படின்னா, அதே ஒரு குரூப்பாக வச்சுப்போம். இப்போ இதை நான் ஒரு குரூப்பாக வச்சுருக்கேன். பர்சனல் இன்ஃபர்மேஷனை பர்சனல் இன்ஃபர்மேஷனை ஒரு குரூப்பாக வச்சுருக்கேன். அதே போல் இன்னொரு குரூப் க்ரியேட் பண்ண போகிறேன். இதில் ஒரு H2 மேலே என்ன வச்சுருக்கேன், H3 தானே. ஸோ 3 க்ரியேட் பண்ணுறேன். அதே ஹெட்டிங், இந்த ஹெட்டிங் அப்படி காப்பி பண்ண போகிறேன். அடிஷ்னல் டேட் அண்ட் டைம் இன்புட்ஸ். ஓகே, ஸோ இது இங்கே எடுத்தாச்சு. ரைட்டா, இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, சில நேரங்களில் ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இன்னொரு டிவ் கிரியேட் பண்ண போகிறோம். இல்லை லேபிள் ஃபார் டேட் டைம் அப்படின்றத போட்டுக்க போகிறேன். டேட் அண்ட் டைம். ஓகே, சரி. இன்புட்டில் டைப்பு டேட் டைம்னு ஒன்று இருக்குது. சரியா, இதில் நேம் வந்து டேட் டைம், ஐடி ஆல்சோ டேட் டைம். சரி, கரெக்டாக தானே கொடுத்துருக்கேன். ஏன் இந்த டேட் ஃபார்மேட் கிளியராக வரல? இது பண்ணுவோம். வேற ப்ரௌசர் என்கிட்ட இருக்குதா? உலா அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரௌசர் இன்ஸ்டால் பண்ணேன். ஓகே, சரி. அந்த டைம் பிக்கர் இங்கே ஒர்க் ஆகலை. உங்களுக்கு க்ரோமில் எதுலையா ஒர்க் ஆகுதான்னு மட்டும் பார்த்துட்டு சொல்லுங்கள். டேட் அண்ட் டைம் பிக்கர். இந்த கோட் சென்ட் பண்றீங்களா சார்? இதுதானே வேணும். அந்த டிவோட அப்படி கொடுங்க. ஓகே, எனக்கு ஃபார்மேட்லாம் வருது, டெக்ஸ்ட் மாதிரி தான் வருது. சரி, எந்த இன்புட்டில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இங்கே இந்த மாதிரி வருது. டேட்டு ஆக்சுவலாக டேட்டும் டைமும் பிக் பண்ணுற மாதிரியே பிக்கர் வரும். ஏன் இதில் ஒர்க் ஆகலன்றது. டேட் டைம் லோக்கல் கொடுத்தா எனக்கு வருது. லோக்கல் கொடுத்தா வருதா? ஒரே நிமிஷம் செக் பண்ணுவோம். அடிஷ்னல் டேட்டு. ஓகே, டேட் ஆஃப் பர்த் டேட் டைம் லோக்கல் கொடுத்தா வருது. அப்பாயின்மெண்ட் டைம் கொடுத்தேன், வரல. சரி, இப்போ அதே இதை ட்ரை பண்ணுவோம். ஒருவேளை அந்த யூடிசி டைம் எடுத்துக்கிறதுனால அதை காட்ட மாட்டேதான்றது தெரில. டேட் டைம் லோக்கல். இதனால டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இங்கே பார்த்தீங்களா, இங்கே டைமும் காட்டுதா? ஆனால் குரோமில் வந்து டைம் காட்டலை. சரி, ஃபயர் பாக்ஸில் டைம் பிக்கரே ஓப்பன் ஆகலை. ஸோ அந்த ப்ரௌசர் பேஸ் பண்ணி ஒரு சில பிக்கர் வந்து பிஹேவியர் இந்த மாதிரி இருக்கும். டைம் பிக்கர், டேட் பிக்கரோட பிஹேவியர் ஒரு மாதிரி இருக்கும். நீங்கள் குரோமில் ஓப்பன் பண்ணீங்க, குரோம்லயும் நார்மலான ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் மாதிரி தான் சார் இருக்கு. அந்த டேட் டைம் லோக்கல் கொடுங்க. அது கொடுத்தா பிக்கர் வருது. ஒரு நிமிஷம் சார்.
அதை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, சரி. இப்படி அடுத்ததுக்கு போகிறேன். அடுத்து டைம் ஸ்லாட். இந்த டைம் பிக்கரே காணும். சரி, பார்ப்போம். லோக்கல் கொடுத்தா வருது சார். லோக்கல் கொடுத்தா வருது, டே டைம் கொடுத்தா வரல. மேபி இந்த ரீசன்னா யூடிசி டைம் ஃபார்மேட்டுன்றதுனால வரலையான்றதை செக் பண்ணணும். நீங்கள் டைரெக்டாக டே டைம் கொடுத்தீங்கன்னா யூடிசி ஃபார்மேட்டில் வரும், நீங்கள் ஜாவாஸ்கிரிப்ட் வச்சு பார்க்க முடியும். லோக்கல் கொடுத்தீங்கன்னா உங்கள் லோக்கலில் என்ன டைம் zone இருக்கோ அந்த டைம் zone வரும். அப்போ இது ப்ராஜெக்ட் நாளைக்கு பண்ணும்போது வந்துச்சுன்னா எப்படி சார் ஹேண்டில் பண்றது? ஜாவா ஸ்கிரிப்ட் வச்சா? நீங்கள் ஜாவாஸ்கிரிப்ட் வச்சு தான் ஹேண்டில் பண்ணணும். நீங்கள் எந்த இன்புட் ஃபார்மோட வேல்யூஸாக இருந்தாலும் நீங்கள் ஜாவாஸ்கிரிப்ட் வச்சு தான் ஹேண்டில் பண்ணி ஆகும். வேறு ஆப்ஷன் கிடையாது. ஓகே சார். அது சார் அந்த கோட் அப்படியே சென்ட் பண்றீங்களா சார்? ஃபுல் கோடு ஒரு கண்ட்ரோல் ஏ கண்ட்ரோல் சி கொடுத்து ஃபுல் கோடும் காப்பி பண்ணி அனுப்ப முடியுமா? அதில் ட்ரிம் ஆகும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். வருது, ஃபுல்லாக வருதுன்னு நினைக்கிறேன். சரி, எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே சார். சரி, டைமு இல்லை வெறுமனே டைமுன்றதை கொடுக்குறேன். ஸோ இதுவும் டைம், எல்லாமே டைமை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சரி, கண்ட்ரோல் எஸ். ஸோ இங்கே டைம் பிக்கர் ஓப்பன் ஆகலை, இங்கே ஓப்பன் ஆகும். சரி, அது ப்ரௌசரோட அந்த வேரியேஷன் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. சரியா? ஓகே. என்ன ப்ரௌசர்லாம் சார்? உலா இன்னொன்று என்ன யூஸ் பண்றீங்க சார்? இது உலா, இன்னொன்று ஃபயர் பாக்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஃபயர் பாக்ஸில் டைம் பிக்கர் ஓப்பன் ஆகலை. நீங்கள் க்ரோம் யூஸ் பண்ணுறீங்கன்னா பார்த்துட்டு சொல்லுங்கள். க்ரோம் யாராவது யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒர்க் ஆகுதான்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். எனக்கு எட்ஜில் ஒர்க் ஆகுது. எட்ஜில் ஒர்க் ஆகுதா? ஒர்க் ஆகுது. அது அந்த ஃபயர் பாக்ஸ் தான் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. சரி, அப்புறமா அடுத்ததான் என்னது? வீக்கு மந்த்து. வீக் பிக்கர் ஒன்று இருக்குது, மந்த் பிக்கர் ஒன்று பண்ணணும். ஸோ அதுவும் இங்கே விசிபிளாக இல்லை, அங்கே விசிபிள் ஆகுதான்னு பார்ப்போம். சரி, அடுத்து ஓகே. க்ரோம் எனக்கு சப்போர்ட் ஆகுது. என்ன கேட்கல? டைம் வருதா? வரும். டைம் வர ஃபார் வீக் அப்பாயின்மெண்ட் வீக்னு போடுவோமா? week, name also week, 2 week. control save. இப்போ பார்த்தீங்களா வீக் பிக் பண்ண முடியுதா நம்மளால? ஃபுல் வீக்கே நம்ம பிக் பண்ணிக்கலாம். இப்போ 46th வீக்கில் இருக்கோம். மொத்தம் 52 வீக்ஸ் இந்த இயரில். நெக்ஸ்ட் இயரில் ஃபஸ்ட் வீக்கை பிக் பண்ணோன்னா வீக் 1 2026 பார்க்க முடியுதா உங்களால்? ஆனால் இங்கே வரல. ஸோ அந்த பிக்கர் வந்து க்ரோம் ஃபயர் பாக்ஸில் ஒர்க் ஆகலை, ஆனால் உலால ஒர்க் ஆகுது. சரியா? மேபி உங்களுக்கு க்ரோம்லேயும் எட்ஜ்லேயும் சப்போர்ட் ஆகலாம். ஸோ அப்போ நம்ம இப்போதைக்கு இதை இக்னோர் பண்ணிடுவோம், டைரெக்டாக உலாலேயே பார்ப்போம். சரி, உலா அப்படின்றது இந்த சோகோவோட ஒரு ப்ரௌசர். சரி, நம்ம நாட்டில் இருந்து பண்ணியிருக்காங்க, யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் உலா. அப்புறம் மந்த்து. அடுத்ததான் மந்த்து
ஃபார் மந்த் டைப் ஆல்சோ மந்த். ஓகே, நேமும் மந்த் கொடுத்துக்கலாம். ஐடி மந்த். சார் அந்த அப்பாயின்மெண்ட் டைம்னா டேட் வித் டைமோட வருமா? இல்லை, வெறுமனே டைமோட தான் வரும். நான் அங்கே உங்களுக்கு காட்டுறேன். இதா இங்க வந்து இருக்குல்ல, எனக்கு டேட் வித் டைமோட வந்துருக்கு. அது லோக்கல் அதான். லோக்கல் டேட் அண்ட் டைம் கொடுத்துருப்பீங்க. டேட் அண்ட் டைம் ஆமா. லோக்கல் கொடுத்துருப்பீங்க. அதான் டேட்டும் டைமும் வந்திருக்கும். ம். வெறுமனே டைம் கொடுத்தீங்கன்னா டைம் பிக்கர் மட்டும்தான் வந்திருக்கும். வீக் டைப் கொடுத்தீங்கன்னா வந்து டைமா? டைப் வந்து டைம் கொடுக்கணும். எஸ். ஓகே சார். வந்திருக்கு சார். சரியா? அடுத்ததா இந்த ஒன்றே ஒன்று மாற்றணும். அப்பாயின்மெண்ட் மந்த்து எந்த மந்த்தோ அந்த மந்த்தை நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். இங்கே அப்பாயின்மெண்ட் மந்த். ரைட். சரி, இதையும் காப்பி பண்ணிக்கிறேன். உள்ளாலேயே ஓப்பன் பண்ணுவோம். ஸோ இங்கே பாருங்க, எல்லாமே ஒர்க் ஆகுது. எல்லா பிக்கருமே இங்கே விசிபிளாக இருக்கு. சரி, ஸோ அட்ரஸ் இன்ஃபர்மேஷன் அது என்னது அப்படின்னா, இது இந்த ஃபீல்டு என்ன டைப்பில் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இது ஃபீல்டு இன்புட் டைப் கிடையாது. இது வேற ஒரு டேக் யூஸ் பண்ணியிருக்கோம். என்ன டேக்னு சொல்ல முடியுமா? இதை பார்த்தோன்னே அட்ரஸ் எது போது சொல்றீங்க? அட்ரஸோட தானே சார் சொல்றீங்க? டெக்ஸ்ட் ஏரியா. புரியல. டெக்ஸ்ட் ஏரியா. டெக்ஸ்ட் நான் அதை தான் கேட்டேன். அட்ரஸ்ன்றது நீங்கள் அட்ரஸ்ன்னு ஒரு டேக் இருக்கு. அது நீங்கள் வெறுமனே அட்ரஸ் டெக்ஸ்ட்டை காட்டுறதுக்கு தான். இங்கே இந்த மாதிரி ஒரு மல்டிபிள் லைன்ஸில் ஏதோ ஒரு டெக்ஸ்ட் வேல்யூ வாங்கணும் யூசர் கிட்ட அப்படின்னா நீங்கள் இந்த டெக்ஸ்ட் ஏரியா யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ என்ன பண்ணுவோம்? இதே போல் இங்கே கிரியேட் பண்ணுவோமா? அடுத்ததாக இன்னொரு டிவ் போட போகிறேன். இல்லை H3 அட்ரஸ் டீடைல்ஸ் அப்படின்றத போட்டாச்சு. ஓகே, அடுத்ததாக டிவ் லேபிள் இதுக்கு தேவையில்லை. ஸ்ட்ரீட் அட்ரஸ் இங்கே லேபிள் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்? ஓகே, லேபிள் அட்ரஸ். ஓகே, சரி, லேபிள் அட்ரஸ். ஓகே, சரி, இங்கே அட்ரஸ். டெக்ஸ்ட் ஏரியா நேம் வந்து அட்ரஸ், ஐடியும் அட்ரஸ். வந்துருச்சா? சரி, இதெல்லாம் நம்ம ஸ்டைலை வச்சு தான் மாற்ற போகிறோம். அது இருக்கட்டும். அடுத்ததா அட்ரஸ்ஸு, கண்ட்ரி, அடுத்து பர்சனல் டீட்டெயில்ஸ். ஓகே, சரி, அப்போ இந்த கண்ட்ரிக்கு என்ன பண்ணுறது? கண்ட்ரிக்கு என்ன ஃபீல்டு கிரியேட் பண்ணணும்? செலக்ட் ஆப்ஷன்ஸ். எஸ், இப்போ செலக்ட் ஃபீல்டு ஒன்று கிரியேட் பண்ணுவோமா? ஆப்ஷன்ஸ் வச்சு யாராவது ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறீங்களா?
ம். ஓகே. இந்த வர்றேன். நான் இதை மாத்திக்கிறேன். செலக்ட் செலக்ட். ஓகே. சரி. கண்ட்ரி ஐடி. ஐடி ஒரே நிமிஷம். இதுவும் கண்ட்ரி மாத்திக்கிறேன். சரி. இனி சொல்லுங்க. ஓகே. இந்த செலக்ட் பாக்ஸ்க்குள்ள ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன்ஸ் எத்தனை ஆப்ஷன்ஸ் வைக்கலாம்? ஒரு ஆப்ஷன் ஒரு 4 வச்சுக்கலாம். சரி, ஒரு 4 கொடுத்துருவோமா? இன்ட்டு 4 கொடுக்குறேன். சரி. ஓகே. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து நோ வேல்யூமே கொடுத்துக்கலாம். நோ வேல்யூவா? அப்போ எம்டியா கொடுத்துருவோம். இல்லை, இல்ல நோ வேல்யூ. வேல்யூல எம்டி கொடுத்துட்டு ஆப்ஷன்ல வந்து ஏதாச்சும் என்ன கொடுத்துக்கலாம். ப்ளீஸ் செலக்ட் ஒரு கண்ட்ரி. இல்லை, இப்போ வேல்யூவில் என்ன கொடுக்கணுங்கிறீங்க? ஃபர்ஸ்ட் வேல்யூவில் இல்ல வேல்யூ வந்து எம்டியா இருக்கட்டும். நான் வந்து சரி. ஆப்ஷனோட நேமிங் வந்து ப்ளீஸ் செலக்ட் ஒரு கண்ட்ரி. சரி, ஓகே. ப்ளீஸ் செலக்ட் கண்ட்ரி. ஓகே. இந்த சரி. ஆப்ஷன்ல வந்து வேல்யூக்கு அப்புறமா வந்து செலக்டட் டிசேபிள் 2 ஆட்ரிபியூட் இருக்கு, அது கொடுத்துருவோம். ஃபர்ஸ்ட் புரியல. ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுக்கு என்ன கொடுக்கணும்? இல்ல ப்ளீஸ் செலக்ட் கண்ட்ரிக்கு வந்து செலக்டட்னு ஒரு ஆட்ரிபியூட் கொடுத்துட்டு சரி. டிசேபிள். டிசேபிள்டா? சரி, ஓகே. ஓகே. செகண்ட் இதுக்கு வந்து வேல்யூ வந்து இந்தியா கொடுத்துட்டு ஆப்ஷன் நேமும் இந்தியா கொடுத்துருவோம். இந்தியா. ஓகே. இந்தியா. சரி. செகண்ட் இது வந்து ஆஸ்திரேலியா கொடுத்துட்டு வேல்யூ ஸ்மால்லே கொடுத்துட்டா? ஓகே. சரி. ஆஸ்திரேலியா. ஓகே. வேல்யூ தப்பா இருக்கு. புரியல. ஆஸ்திரேலியா. ஓகே. நியூசிலாந்து. நியூசிலாந்து. நியூசிலாந்து கரெக்டா? இசட் வருமோ? செட் செட் இ. சரி. செட் இஏ. நியூசிலாந்து. ரைட். நியூசிலாந்து. ஓகே. நியூசிலாந்து. ஸ்மால். ஓகே. கண்ட்ரோல் எஸ். அந்த ஈக்கு முன்னாடியே இதுல ஏ வருமா? ஆ ஓகே. சரி. ஓகே. சரி. சரி, சூப்பர். அபிராமி, இவர் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா? இல்ல எதுவும் கொஸ்டின் இருக்குதா? என்ற ஆட்ரிபியூட்ல யூஸ் புரிஞ்சுது சார், புரிஞ்சுது. சரி. ஏன்னா 2 ஆட்ரிபியூட்லாம் புதுசா சொன்னாரு, அதனால கேட்டு. சரி. அட்ரஸு, கண்ட்ரி, ஒன்று இருந்துச்சு. வெப்சைட்டுக்கு பதிலாக யூஆர்எல் தரணும். அது நீங்களே கொடுத்துருவீங்கல்ல யூஆர்எல். ஃபீல்டு டைப் நமக்கு ஆல்ரெடி தெரியும். சரியா? ஓகேங்களா? சரி. ரிமைனிங் இருக்கிற சாரி, புரியல. இல்ல டெக்ஸ்ட் தானே கொடுப்போம். யூஆர்எல் சாரி டைப் வந்து டைப் யூஆர்எல் வேணா நானே கிரியேட் பண்ணி காட்டுறேன். ஓகே. அது யூஆர்எல் டைப்ல நீங்க கிரியேட் பண்ணலாம். ஓகே. ஃபார் யூஆர்எல் வெப்சைட் நேம் யூஆர்எல் ஐடி யூஆர்எல் இன்புட் கொடுத்துட்டு டைப் கொடுத்தீங்கன்னா அதில் யூஆர்எல் அவ்வளோதான். பிளேஸ் ஹோல்டர் நம்ம ஏதாவது
கூகுள் எல்லாம் ப்ரோட்டோக்கால் வச்சு கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஹெச்டிடிபி சும்மா பிளேஸ் ஹோல்டர் தான், வேற ஒன்றும் இல்லை. ஓகே. இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். சரி, அப்புறமா யூஆர்எல்லும் முடிஞ்சு. அப்புறம் ப்ரிஃபரன்சஸ். இப்போ ப்ரிஃபரன்சஸில் என்னெல்லாம் தரணும் அப்படின்னா, இது கலர் பிக்கர் இங்கே ஓப்பன் ஆகுது பாருங்க. நான் லேட்டே சொல்லியிருந்தேன் கலர் பிக்கர், கலர் டைப் கொடுத்தோன்னா இந்த மாதிரி கலர் பிக்கர் ஓப்பன் ஆகும். சார் இப்போ யூஆர்எல்னா அது இதை மட்டும் சார் அது வந்து எடுத்துக்கும்? யூஆர்எல் தாங்க வேலிடேஷன். நம்ம எப்படி ஃபார்ம் வேலிடேஷன் பார்த்தோமா, இமெயில்னா இமெயிலு. ஆமா சார், இது வந்து .com வச்சு மட்டும் தான் எடுத்துக்குமா? இமெயில் கரெக்ட், அதே தான். அதாவது யூஆர்எல் வேலிடேஷன் இருக்கும். வேலிடான யூஆர்எல்லாக இருந்தால் சப்மிட் பண்ண முடியும், இல்லைன்னா சப்மிட் பண்ண முடியாது. ஓகே சார். நீங்கள் ப்ராப்பரான யூஆர்எல் இல்லாமல் வெறுமனே டெக்ஸ்ட்டை மட்டும் கொடுத்தீங்கன்னா அங்கே ஒர்க் ஆகாது சப்மிட் பண்ணும்போது. ஓகே. அடுத்ததான் ப்ரிஃபரன்சஸ்னு ஒன்று இருக்கு. ஒரு H3 ஓகே. சரி, இதில் ஒரு டிவ் இன்புட், சும்மா நமக்கு தெரியாத இன்புட்ஸை மட்டும் ஆட் பண்ண போகிறேன். கலர், சரியா? லேபிள் ஃபார் கலர், கலர், அவ்வளோதான். இதில் நேமும் ஐடியும் கொடுத்துடலாம். நேம், கலர், ஐடி, கலர். கலர் பிக்கர். ஸோ இதுலேருந்து நீங்கள் வேல்யூ எடுத்துக்க முடியும். அந்த கலருக்கான வேல்யூவை நீங்கள் ஜாவாஸ்கிரிப்ட் வச்சு ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நம்ம கலர் கோடு பார்த்துருக்கோம்ல, இந்த ஆஸ் வச்சு அந்த மாதிரி என்ன கலரோ அந்த கலர் வந்து நம்மளால் எடுத்துக்க முடியும். நிறைய இடங்கள்ல நிறைய அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா நீங்களே தீம் சூஸ் பண்ணிக்கோங்க. ப்ரௌசர்லலாம் பார்த்துப்பீங்க. அப்போ இந்த கலர் பிக்கர் கொடுத்து இதெல்லாம் இந்த கலர் வேணுமா அந்த கலர் வேணுமான்னு பார்த்துக்கோங்கன்னா அது இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. புரியுதா என்ன சொல்றேன்ட்டு? புரியுது. ஓகே, சரி. அப்புறமா ரேஞ்சுன்னு ஒன்று இருக்கு. கலர் டைப், ரேஞ்ச் ஆஃப் ரேஞ்ச், எஸ் ரேஞ்ச். ஓகே, ரேஞ்ச். ஓ சரி, ஒரு ஸ்லைடர் மாதிரி. இது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வேல்யூ வாங்கிக்கலாம். அந்த ரேஞ்ச் வந்து உங்களுக்கு கிடைக்கும். கீழே ஒன்று சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு, அது எப்படி நடக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். மினிமம் மேக்ஸிமம் ஜாவாஸ்கிரிப்ட் எதுவும் யூஸ் பண்ணியிருக்கோமா? எஸ், வேல்யூ சேஞ்ச் ஆகுதுல, அதுக்கு ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் உங்களுக்கு இது ஆல்ரெடி நான் வச்சுருந்த ஒரு வெப்சைட்டு. ஸோ அந்த ஜாவாஸ்கிரிப்டை நான் வந்து இப்போ வந்து இது பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், கமெண்ட் அவுட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், சேவ் கொடுத்து 0 இயர்ஸ்ல இருக்கும். இப்போ நான் என்ன ஸ்லைடை என்ன பண்ணாலும் என்ன செய்யாது,
இங்கே சேஞ்சஸ் தெரியாது. ஏன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு அந்த சேஞ்சஸ் தெரியுது, வேற ஒன்றும் இல்லை. ஓகேயா? நம்ம அந்த ஜாவா ஸ்கிரிப்ட் படிக்கும்போது கட்டாயமாக படிப்போம் இந்த மாதிரி டைனமிக்காக வேல்யூலாம் எப்படி எடுத்து யூஸ் பண்ணுறது. அது ஜாவா ஸ்கிரிப்ட்னால பண்ண முடியும். நம்ம வெப்பேஜை இன்ட்ராக்டிவாக மாற்றணும் அப்படின்னாலே அதுக்கு யார் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் தான். அவர் இல்லாமல் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இப்போதைக்கு ஸ்டாட்டிக் வெப்சைட் தான் பார்த்துட்டு இருக்கோம். சரி, ஓகே. அப்புறமா சர்ச்சு, அதாவது இன்புட்டில் நீங்கள் சர்ச்சுன்னு கொடுத்துட்டீங்கன்னா அதுவும் இந்த சர்ச் இன்புட் மாதிரி. நீங்கள் அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சும்மா அந்த டெக்ஸ்ட்லேயே சர்ச் மாதிரி, அவ்வளோதான். வேறு எதுவும் பெருசாக டிஃப்ரென்ஸ் கிடையாது. இப்போ இந்த சர்ச் வேணா நான் உங்களுக்கு கிரியேட் பண்ணி காட்டுறேன் இந்த இடத்துல. சர்ச் 1 நேம் சர்ச் தான், ஐடி சர்ச், டைப் ஆல்சோ சர்ச். நம்ம சப்மிட் அந்த ரீசெட்லாம் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இதுக்கு பிளேஸ் ஹோல்டரும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேவரட் கலர்னே இருக்குதா? இது நார்மலா டெக்ஸ்ட் பாக்ஸ் மாதிரி தானே வந்து ஆமாம், டெக்ஸ்ட் பாக்ஸ் மாதிரி தான் இருக்கும். கரெக்ட். இதனால என்ன அட்வான்டேஜ்? இது வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா, அட்வான்டேஜ்னு எதுவுமே இதில் பெருசாக உங்களுக்கு எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் அந்த ஒரு டைப்பில் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்க வேண்டியதான், அவ்வளோதான். நீங்கள் இது பெருசாக எந்த டிஃப்ரென்ஸுமே கிடையாது. நீங்கள் இது வந்து ஜாவா ஸ்கிரிப்டில் தான் நீங்கள் ஹேண்டில் பண்ண முடியும். லைக் இந்த டீபவுன்ஸு டிலேலாம் யூஸ் பண்ணலாம். த்ராட்லிங்னு சொல்லுவாங்க. லைக் எப்படின்னா ஒவ்வொரு டைம் யூசர் ஒரு இன்புட் பாக்ஸில் டைப் பண்ணும்போதும், இப்போ தியாகுன்னு ஒரு யூசரை நான் தேடன்னு வச்சுக்கோங்களேன், அவர் வந்து சர்வரில் நம்ம அந்த தியாகுன்ற ஒரு யூசரை பற்றின டேட்டா ஸ்டோர் ஆகிருக்கு. எப்படி ஃபேஸ்புக்கில் இல்லது இன்ஸ்டாகிராமில் நீங்கள் வந்து யாரோ ஒருத்தரை தேடுறீங்கன்னா நிறைய பர்சன்ஸ் இருப்பாங்க, கரெக்டாக? ஒரே நேமில் ஒரு 10 லட்சம் பேர் இருக்கான்னு வச்சுக்கோங்க. இந்த 10 லட்சம் பேரையும் நான் தேடுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும்ல. அதுக்கு அவங்க சர்ச் கோரி வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாக வச்சுருப்பாங்க. இருந்தாலும் ஒரு ஃபஸ்ட்டு 10 பேரை மட்டும் காட்டுதா? ஃபஸ்ட்டு நீங்கள் இனிஷியலாக பார்க்கும்போது ஃபஸ்ட்டு 10 பேர், அடுத்து ஸ்க்ரால் பண்ண நெக்ஸ்ட்டு 10 பேர் வருவாங்க. இது வந்து இது ஒரு சர்ச் ரிலேட்டடாக இது ஒரு சர்ச்சு. இல்லைன்னா இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு பேஜுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 20 பேரை என்ன செஞ்சுருவாங்க, சர்ச் பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. ஒரு 30 பேர், ஒரு 100 பேர் அந்த மாதிரி எடுத்துகிட்டு வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு டேட்டா எக்ஸாம்பிளுக்கு. இப்போது நான் ஒவ்வொரு டைம் டைப் பண்ணும்போதும் யாகுன்னு ஒவ்வொரு லெட்டரையும் நான் டைப் பண்ணும்போதும் எனக்கு என்ன செய்யும், ஒவ்வொரு ஏபி ரிக்வஸ்ட் போயிட்டுருக்கும். பேக் சர்வரை போய் தேடுறதுக்கான ரிக்வஸ்ட் போயிட்டுருக்கும், டேட்டா எடுத்துகிட்டு வர்றதுக்கான ரிக்வஸ்ட். அப்போ என்ன ஆகும்னா, இப்படி போகும்போது நம்மளோட பேஜ் வந்து ஸ்லோ ஆகலாம். அடுத்து ரேட் லிமிட்னு ஒன்று இருக்குது. அந்த ரேட் லிமிட் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ எப்படின்னா, அந்த ரேட் லிமிட்டுன்றது என்னதுன்னா, இப்போ ஒரு ரிக்வெஸ்ட், இப்போ நம்மளே மாதிரி ஒரு 1000 பேர் ஒரே டைமில் ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணலாம். இப்போ எல்லாரும் ஒரே டைமில் ஆக்சஸ் பண்ணும்போது அந்த டிலே இருக்கும். அப்போ அதை எல்லாத்துக்கும் அதை ஈக்குவலாக ஒரு பண்ணணும் அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு நிமிஷத்துக்கு ஒரு 50 ரிக்வெஸ்ட் தான் நீங்கள் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்கும். அப்போ நீங்கள் இப்போ 50 ரிக்வெஸ்ட்டை தாண்டி போயிட்டீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், திரும்ப நான் உங்களுக்கு வந்து உங்களை அலோவ் பண்ணுவேன், அதுக்கு ஏதாவது செகண்ட்ஸ் டிலே கொடுக்கலாம், ஒரு 20 செகண்ட்ஸோ அல்லது திரும்ப ஒரு நிமிஷம் கழிச்சோ தான் நீங்கள் ரீட்ரை பண்ண முடியும். அப்போ இந்த மாதிரி ரேட் லிமிட் தாண்டக்கூடாதுன்னா ஒவ்வொரு டைம் யூசர் அங்கே இன்புட்டை டைப் பண்ணும்போதும் பண்ணக்கூடாது, அவருக்குன்னு ஒரு டைம் டிலே கொடுக்கணும். லைக் எப்படின்னா, இப்போ தியாகு டச் டைப் பண்ணிவிட்டு அவர் ஒரு 2 செகண்ட் அல்லது 1 செகண்ட் கேப் விட்டார்னா மட்டும் எனக்கு ரிக்வெஸ்ட் போகணும். அப்போ 2 டைம் டைப் பண்ணியிருக்காருன்னா ஒரு ரிக்வெஸ்ட் தான் போயிருக்கும். அவர் 10 லெட்டர் டைப் பண்ணிட்டு திரும்ப 1 செகண்ட் கேப் விட்டாதான் அடுத்த ரிக்வெஸ்ட் போகும்.
அந்த டிலே பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன செய்வோம், அந்த த்ராட்லிங் டீபவுன்ஸ்ன்ற ஒன்று ஹேண்டில் பண்ணுவோம். அது நம்ம ரியாக்ட்ல படிப்போம். அப்போ உங்களுக்கு நான் சொன்ன இந்த கான்செப்ட் புரியும். ஓகே ஓகே. ஒருவேளை இது புரியலனா சொல்லுங்க, எந்த பாயிண்ட்ல புரியலன்னு சொல்லுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இல்ல bro, எனக்கு புரிஞ்சு நீங்க எது மீன் பண்ணி சொல்றீங்க புரிஞ்சு. லைக் அந்த இப்போ வந்து அமேசான்லலாம் வந்து இப்போ வந்து ம், ஏதாச்சும் ஒரு ஃபேமஸ் வேர்ட் சர்ச் பண்றேன்னா வந்து எனக்கு வந்து அதுக்கு வந்து கீழே வந்து அதோட டேட்டா காட்டும். ஆனா வந்து அதுவே வந்து ம், நான் வந்து சும்மா ஏபிசிடி அப்படிங்கிற மாதிரி டைப் பண்ணேன்னா எனக்கு வந்து ம். எதுவுமே காட்டாது காட்டாது. கீழே. ஸோ அதுக்கான ரீசன் என்ன, அவங்க ஜாவாஸ்கிரிப்ட் வச்சு வேலிடேட் பண்ணுவாங்க. ஓகே. அது இருக்கும். சரி, பிளேஸ் ஹோல்டர் சர்ச், அவ்வளோதான். சரி, இப்போ இது வரைக்கும் நான் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் ஃபைல் அப்லோடு தான், நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம்ல. அடுத்து செக் பாக்ஸு, திரும்ப அதே டெக்ஸ்ட் ஏரியா, அதுக்கப்புறம் செக் பாக்ஸ். ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணிடுவீங்களா, சப்மிட்டு ரீசெட்டு இதெல்லாம்? ஓகே ஓகே, சரி. அப்போ இதை நீங்கள் பண்ணிடுங்க, நான் உங்களுக்கு அந்த ஸ்க்ரீன்ஷாட் தர்றேன். இப்போதைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு சின்ன ஸ்டைல் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளானு. ஸ்டைலு இது வரைக்கும் பண்ணாதது, இப்படி இன்லைனா நம்ம ஒவ்வொரு டேக்குக்குள்ளேயும் ஸ்டைல் எழுதணும்ல, அதுக்கு பதிலாக நம்ம காமனாக ஒரு இடத்துல எழுத போகிறோம். எங்கன்னா இந்த ஹெட் டேக்குக்குள்ளே எழுத போகிறோம். அது எப்படி எழுதுறது அப்படின்னா, ஸ்டைலுன்னு ஒரு டேக் இருக்குது. அந்த ஸ்டைலுன்ற டேக்குக்குள்ளே நீங்கள் சிஎஸ்எஸ் எழுதலாம். சரி, அப்போ எப்படி எழுதுறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு இப்போ அந்த பாடிக்கு ஒரு ஸ்டைல் எழுத போகிறேன்னா, பாடின்னு கிளிக் இப்படி சூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா, இப்போ என்ன நடக்கும்னா, இந்த பாடிக்குள்ளே இருக்கிற எல்லாத்துக்கும் இதுக்குள்ளே எழுதுகிற ஸ்டைல் அப்ளை ஆகும். அப்போ நான் இப்போ சொல்கிறேன் பாருங்க. இப்போ நான் ஃபான் ஃபேமிலி டைம்ஸ் நியூ ரோம்லாம் ஏரியல் இந்த ஃபாண்டு செலக்ட் பண்ணுறேன், சேவ் பண்ணிட்டேன். திரும்ப போய் பார்க்குறேன், பாருங்க சேஞ்ச் ஆகிருக்கு. உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதான்னு தெரியல. இல்லைன்னா நான் இந்த ஃபான் ஃபேமிலியை எடுத்து விட்டு கூட காட்டுறேன், கமெண்ட் பண்ணுறேன். கண்ட்ரோலு +/ அழுத்தினீங்கன்னா கமெண்ட் அவுட் ஆயிரும். சேவ் பண்ணிட்டேன், திரும்ப இங்கே போய் பாருங்கள். அந்த ஃபாண்டோட டிஃப்ரென்ஸ் தெரியுதா ஏதாச்சும்? இல்லைன்னா இன்னும் டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும்னா அந்த ஆப்பிள் சிஸ்டம் யூஐ எஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், என்ன ஸ்டைல்னாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஒன்று, சரி. அப்புறமா மார்ஜின் கொடுக்கலாம். மார்ஜின் ஒரு 20 பிக்சல் கொடுக்குறேன், சேவ் பண்ணிட்டேன். அந்த ஸ்பேஸ் லெஃப்ட் சைடில் ஒரு 20 பிக்சல் கேப் கிடச்சிருக்கா, டாப்லேயே அந்த ஸ்பேஸ் கிடச்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸ்டைலு. ஒரு வேளை நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருக்கலாம் கோடிங் பேக்ரவுண்டில் இருக்கிறதுனால, இல்லைன்னா இது புதுசாக கூட இருக்கலாம். புரிஞ்சுதா? இல்லை எதுவும் கொஸ்டின் இருக்குதா? ஓகே ஓகே, சரி. அப்போ இங்கே என்கிட்ட H3லாம் இருக்கா? அப்போ எல்லா H3க்கும் நான் ஒரே இடத்துல ஸ்டைல் எழுத போகிறேன். இதாக இருக்குதா? எல்லா H3க்கும் ஒரே இடத்துல ஸ்டைல் எழுத போகிறேன். அது எப்படி எழுதுறது அப்படின்னா, இதெல்லாம் டேக்கை வச்சு நம்ம எழுதுகிறோம். அதே போல் கிளாஸ் வச்சு எழுதலாம். கிளாஸ்ன்னு ஒரு ஆட்ரிபியூட் கொடுத்தோம்ல, அதில் இருக்கிற வேல்யூ வச்சு எழுதலாம். ஐடின்னு ஒரு ஆட்ரிபியூட் கொடுத்தோம்ல, அதில் என்ன ஐடி இருக்கோ அதை வச்சு எழுதலாம். அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் சிஎஸ்எஸ்ல. சரி, இப்போ H3. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபாண்ட் வெயிட், ஏன்னா அந்த ஃபாண்ட் ஸ்டைலுன்னு ஒன்று இருக்கு பாருங்க, அது கொடுக்குமா? ஃபாண்ட் ஸ்டைல் இட்டாலிக் நார்மல். சரி, இட்டாலிக் கொடுப்போம்.
ஒன்று கலரு என்ன கலர் கொடுக்கலாம்னா ப்ளூ கலர் கொடுப்போம். ப்ளூ ஆல்ரெடி அங்கே ப்ளூ தான் கொடுத்துருக்கேன். ப்ளூவே கொஞ்சம் லைட் கலராக மாற்றிடுவோம். பார்த்தீங்களா டிஃப்ரென்ஸ் தெரியுதா? ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ண முடியும். சரி, இதை கூட இன்னும் கொஞ்சம் டார்க்கராக இருக்கேன். ஓகே சரி. அப்புறம் அந்த லேபிள்லாம் என்ன பண்ணுவோம்? லேபிள் டிஸ்பிளே பிளாக் கொடுத்தா என்ன ஆகும்? லேபிளுக்கு இப்போ டிஸ்பிளே பிளாக் கொடுத்தா என்ன நடக்கும்? ஃபுல்லாக எடுத்து. ஸோ அப்போ என்ன நடக்கும்னா இன்புட் பாக்ஸ்லாம் கீழே கீழே போயிடும். கரெக்டா? இங்கேயே இவங்களும் கீழே கீழே போயிட்டாங்க. அதை அட்ஜஸ்ட் பண்ணோம், அது பார்த்துக்கலாம். சரி, அப்போ எங்கெல்லாம் லேபிள்னு இருக்குதோ எனக்கு எந்த இடத்துல மட்டும் அந்த எனக்கு அது அப்ளை ஆகணும்னு நான் நினைக்கிறேனோ அங்கெல்லாம் கிளாஸ் நேம் தரப்போகிறேன். லேபிள் அப்படின்னே கொடுக்க போகிறேன். கிளாஸ் தரப்போகிறேன். நல்லா பார்த்துக்கோங்க, கிளாஸ்ன்ற ஆட்ரிபியூட் எல்லா இடத்துக்கும் கொடுக்க போகிறேன். லேபிளில் இருக்கிற எல்லா இடத்துக்கும் கொடுக்க போகிறேன். அந்த ரேடியோ பாக்ஸுக்கு மட்டும் அது தரப்போகிறது இல்லை. மற்ற எல்லாத்துக்கும் நான் லேபிள்ன்ற கிளாஸ் நேம் கொடுக்க போகிறேன். இந்த ரேடியோ இருக்குதுல்ல, ரேடியோ டைப்பில் இருக்கிற இன்புட்டுக்கு மட்டும் தரல. மற்ற எல்லாத்துக்குமே நான் என்ன செய்ய போகிறேன்னா லேபிள் யூஸ் பண்ணியிருக்கேன். மற்ற எல்லாத்துக்குமே நான் கொடுக்க போகிறேன் கிளாஸ் லேபிள்ன்றது. என்ன டிஃப்ரென்ஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ கிளாஸ் வச்சு நம்ம ஸ்டைல் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஐடி எப்படி ஒர்க் ஆகுது, சரி கிளாஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஒன்று கிளாஸ், எல்லாத்துக்கும் கிளாஸ் கொடுத்துட்டேன். சரி, இப்போ இன்னும் பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்டைலாம் சேஞ்ச் ஆகிருக்காது. ஸ்டைல் சேஞ்ச் ஆகிருக்காது, மாறி இருக்காது. இன்னும் அந்த இடத்துல இன்னும் அப்படியே தான் இருக்கு. சரி, அப்போ அந்த ஸ்டைல் மாறணும்னா என்ன பண்ணணும்னா கிளாஸை சிஎஸ்எஸ்ல எப்பவுமே எப்படி டினோட் பண்ணுங்கன்னா டாட் வச்சு பண்ணுவோம். நான் கிளாஸ் நேமை டாட் வச்சு பண்ணுவோம். நல்லா பார்த்துக்குங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கு மட்டும் அந்த ஸ்டைல் அப்ளை ஆகிருக்கிறது. இந்த கிளாஸ் நேம் இல்லாமல் மற்ற எந்த லேபிளுக்கெல்லாம் லேபிள்னு கிளாஸ் நேம் வச்சுருக்கோமோ அங்கெல்லாம் இது அப்ளை ஆகிடும். புரியுதா? என்ன நடந்திருக்குன்றது புரியுதா? இல்லை இன்னும் ஏதாவது கொஸ்டின் இருக்குதா? சார் இதை ஃபர்ஸ்ட் எப்படி சார் இமேஜின் பண்ணி நம்ம கொடுக்குறது? ஃபர்ஸ்ட் எப்படி இமேஜின் பண்ணி கொடுக்குறதுனா நான் இப்போ பார்த்தேன்ல, அப்போ இந்த ஸ்டைல் வந்து அப்ளை ஆகலை. அதாவது இமேஜினேஷன்றதை தாண்டி எப்படின்னா ஒரு ஒரு 10 எலமெண்ட்டை நான் குரூப் பண்ண போகிறேன். ஒரு 10 எலமெண்ட்டை குரூப் பண்ண போகிறேன் அப்படின்னா நான் கிளாஸ்க்கு போயிடலாம். சிஎஸ்எஸ்ல 10 எலமெண்ட்டு காமனாக ஒரு ஸ்டைல் எழுத போகிறேன் அப்படின்னா அந்த 10 எலமெண்ட்டே ஒரே கிளாஸ் நேம் வச்சு நம்ம இந்த மாதிரி ஸ்டைல் அப்ளை பண்ணலாம். அது 2 எலமெண்ட்டாக இருந்தாலும் சரி, 3 இருந்தாலும் சரி, 1க்கு மேற்பட்ட எலமெண்ட்டுக்கு நம்ம பண்ண போகிறோம் ஒரே ஸ்டைல். அதில் எந்த மாற்றமே இருக்காது, சின்ன மாற்றம் கூட இருக்காதுன்னா நீங்கள் கிளாஸ் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். புரியுதா? இல்லை கொஸ்டின் இருக்கா? சரி. அப்போது இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஓகே, இப்போ இன்னும் ஒன்று என்ன பண்ணலாம்னா இன்புட் ஃபீல்டெல்லாம் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் ஒரு ஸ்டைல் அப்ளை பண்ணணும். அப்போது அதுக்கு என்ன பண்ணலாம்னா இங்கே ஒரு கிளாஸ் வைக்க போகிறேன். கிளாஸ் வச்சுட்டு
இன்புட் இன்புட்டு ஃபுல் வித் இருக்கணும். அதனால இன்புட் ஃபுல் லென்த்தா இல்லைன்னா எப்படி சொல்லலாம், இன்புட் பாக்ஸ்ன்னு சொல்லி வைக்கிறேன். இன்புட் பாக்ஸ் இருக்கிற எல்லா இன்புட் ஃபீல்டுக்கும் நான் என்ன செய்யணும், வித் வந்து 100% இருக்கணும். நான் சொல்றது புரியுதுங்களா? வித் இருக்கிற ஏன்னா இப்போ நம்ம கிட்ட என்னது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சரி இந்த சேஞ்ச் ஆல் அக்கரன்ஸ் கொடுப்போம். சேஞ்ச் ஆல் அக்கரன்ஸ் கொடுத்தாச்சு. கிளாஸ் கொடுத்துட்டேன். ஆல்ரெடி கிளாஸ்ன்னு இருக்கிறத எடுத்து விட்றேன். இங்கே இருக்குதுல இந்த ரெண்டையும் எடுத்து விட்றேன். சரி, ரேடியோ பட்டனுக்கு நமக்கு அந்த மாதிரி வித்து வந்து பெருசாக வர தேவையில்லை. கரெக்டாக? அப்போ அதுக்கு நம்ம அப்ளை பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. எங்கே இருக்குதுங்க ரேடியோ 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 கிளாஸ் இன்புட் பாக்ஸ் தேவை கிடையாது. ஆனால் இதுக்கு நான் பார்டரெல்லாம் மாற்றணும். பார்டரை மாற்றணும். அதனால் இதை இப்போதைக்கு எம்டியாக வச்சுக்கிறேன். இதை நான் டச் பண்ண போகிறது இல்லை. ஓகே, அப்புறம் இதில் செலக்ட் பாக்ஸ் இருந்துச்சுல, அதுக்கும் நான் கிளாஸ் நேம் தரணும். ஏன்னா அதுவும் ஃபுல் வித்துக்கு எனக்கு வேணும். நான் சொல்கிற புரியுதா? எந்த இடத்துல புரியலாம்னு சொல்லிடுங்க. இன்புட் பாக்ஸ் ரைட்டா? சரி, இப்போ நீங்கள் இங்கே இன்னும் ஸ்டைல் எதுவும் அப்ளை பண்ணலை. இப்போ நம்ம இப்போ பண்ணுவோம். ஓகே, அப்போ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இதுவும் கிளாஸ் தான். இன்புட் ஹைஃபன் பாக்ஸ் கொடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இன்புட் இந்த ஓ வந்திருக்கா? சரி, இன்புட் பாக்ஸு இதுக்கு பார்டர் வந்து என்ன பண்ண போகிறேன்னா 1 பிக்சல் சாலிட் அந்த ட்ரிபிள்ஸ் 5ன்னு ஒன்று இருந்துச்சு, அந்த கலர் யூஸ் பண்ண போகிறேன். நம்ம முன்னாடி யூஸ் பண்ணியிருப்போம். இதுக்கெல்லாம் வித் வந்து 100% தரப்போகிறேன். 100% தரப்போகிறேன். ஓகே, சரி, 100% கொடுத்துட்டேன். பார்டர் ரேடியஸ் தரப்போகிறேன். ஒரு 7 பிக்சல் தரப்போகிறேன். இப்போ சேவ் பண்ணிட்டேன். இப்போ அங்கே போய் பார்ப்போம். வந்திருக்கு. ஆனால் ஏதோ ஒரு வித்தியாசமாக இருக்குது. சரி, பார்ப்போம். 1 பிக்சலுக்கு பதிலாக 0.5 பிக்சல் தரேன். ஓகே, சரி. இன்னும் அடுத்து என்னெல்லாம் பண்ணணும்னா, இங்கே இன்னும் ஒரு சில விஷயங்கள் இருக்குது. இது கொஞ்சம் குட்டியாக இருக்க மாதிரி இருக்குது. அப்போ உள்ள பேடிங் கொடுத்தா கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்குமா? பேடிங் காமனாகவே கொடுக்குமா இல்லை? சரி, டாப் அண்ட் பாட்டம் கொடுக்குமா? சரி, இல்ல நான் என்ன சொல்றேன்னா, டாப் அண்ட் பாட்டம்க்கு நம்ம நேத்து பார்த்தோம்ல, அந்த மாதிரி தரலாமா? இப்படி தரலாம். டாப் அண்ட் பாட்டம்க்கு சேர்த்து வந்து ஒரு 10%. அதுக்கப்புறம் அதுக்கு வந்து 0. அதுக்கு என்ன தரலாம்? லெஃப்ட் அண்ட் ரைட்க்கு வந்து ஒரு 15 பிக்சல். இல்ல லெஃப்ட் அண்ட் ரைட்க்கு வந்து 10 பிக்சல், டாப் அண்ட் பாட்டம்க்கு வந்து 15 பிக்சல். சரி, ஓகே. இதானே ஃபர்ஸ்ட் இருக்கிற டாப் அண்ட் பாட்டம், லாஸ்ட். ஓ, பெருசாக இருக்கு. சரி, அது வேணா நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. புரியலங்க. இல்ல நமக்கு அந்த லேபிளும் இதுவும் வந்து சேர்ந்து இருக்கணும்னா ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. அதான் அதுக்கு நம்ம ஸ்பேஸ் தரணும். அதை பண்ணுவோம். அதுக்கு ஸ்பேஸ் தரணும், நம்ம அதை பண்ணுவோம். இப்போ என்ன பண்ணணும்னா, இது கொஞ்சம் இதில் கொஞ்சம் கம்மி பண்ணுவோம். இதை 10 மாற்றிடுவோம்.
இதை ஒரு 7 மாற்றிடுவோம். இப்போ கொஞ்சம் நார்மலாக இருக்கு. நம்ம ஃபாண்ட் ஆமா இது ஓகேவா இருக்கு. ஃபாண்ட் சைஸ் ஃபாண்ட் சைஸ் பண்ணிக்கலாம். இந்த லேபிள் இருக்குல்ல, இதில் இருக்கிற இதுக்கு ஒரே ஒரு செகண்ட். இதுக்கு நான் மார்ஜின் ஆட் பண்ணுவோம். மார்ஜின் பாட்டம் ஆட் பண்ணுவோமா? பாட்டம் ஒரு 8 பிக்சல் தர்றேன். சேம் அதே போல் ஃபாண்ட் சைஸ் ஒரு 15 பிக்சல் தர போகிறேன். பார்ப்போம். ஓகே, அந்த ஸ்பேஸ் கிடைச்சிருக்கு, பாட்டம்ல கிடைச்சிருக்கு. பட் என்ன இந்த இதுக்கு கீழே ஒரு இது இல்லை. சரி, நம்ம இன்புட் கீழே அதில் இல்லை. அப்போ என்ன பண்ணுவோம்னா மார்ஜின் வந்து என்ன பண்ணலாம்னா மார்ஜின் பாட்டம் பதிலாக மார்ஜின் கொடுத்துட்டு 8 பிக்சல் கொடுத்துட்டு திரும்ப இங்கே 0 கொடுத்துருவோம், லெஃப்ட்டுக்கும் ரைட்டுக்கும். இப்போ ஓகேயா? இப்போ வந்துருச்சா? கொஞ்சம் டாப் கொஞ்சம் அதிகமா இருக்கு. டாப்ல கொஞ்சம் அதிகமா இருக்கா? இருக்கு. ஆமா, டாப்ல கொஞ்சம் அதிகமா வேணும். அப்ப என்ன பண்ணுவோம்னா பழைய மாதிரியே கொடுத்துருவோமா? ரைட் இல்ல இதுலயே நம்ம கொடுத்துருவோம். டாப் ரைட். டாப்புக்கு வந்து ஒரு 10 பிக்சல். சரியா? 0 இது 0. அடுத்தது வந்து நம்ம பாட்டம் கொடுக்கணுமா? 8 பிக்சல். இது ஒரு 8 பிக்சல் கொடுப்போம். அடுத்து லெஃப்ட்டுக்கு வந்து 0 பிக்சல். ஓகேயா? ஓகே. சரி. ஆனா இன்னும் இந்த பார்டரோட சைஸ் வந்து திக்கா இருக்கு. இன்னும் டெக்ஸ்ட் ஏரியாவுக்கு அந்த இது தரணும். டெக்ஸ்ட் ஏரியா எங்க இருக்குது? இந்த கிளாஸ் நேம் தரணும். கரெக்டா? இன்புட் பாக்ஸ்ன்ற கிளாஸ் நேம் தரணும். நான் டெக்ஸ்ட் ஏரியா, வேர் இஸ் மை டெக்ஸ்ட் ஏரியா? எஸ், கரெக்ட். இப்போ என்னோட டெக்ஸ்ட் ஏரியாவும் இங்கே வந்துருச்சு. பட் என்னன்னா இன்னும் ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த இன்புட் பாக்ஸ் 1.2.0.1 கொடுக்குறேன். இன்னும் அப்ளை ஆகலையோ? அப்புறம் பாயிண்ட் 1க்கு கீழே வந்து அது வந்து ரொம்ப அப்ளை ஆகாது. 1க்கு மேல தான் கரெக்டா. இங்க என்ன கொடுத்துருக்கேன்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கிறேன். பாயிண்ட் 9. இங்க என்ன கொடுத்துருக்கேன்னு செக் பண்ணிக்கிறேன். நீங்க சொன்னவாறு பார்ப்போம். லேபிள் இன்புட் வித் பேடிங் 1 பிக்சல் சாலிட் டிடி. சரி, 1 பிக்சல் கொடுத்துருக்கேன். பட் நான் அப்போ 1 பிக்சல் கொடுக்கும்போது ரொம்ப பெருசா தெரிஞ்சது. சரி, ஒன்று பண்ணுவோம். அங்க கொடுத்துருக்க மாதிரியே கொடுப்போமா? டிடி. ஓகே, அந்த ஷட்டெல்லாம் இருக்கிறதுனால இது கொஞ்சம் நல்லா தெரியுது. சரி, இந்த ரைட் சைடில் அந்த பேடிங் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தரணும், அதை தருவோம். சரியா? சரி, இப்போ என்னன்னா உங்களுக்கு இந்த இருக்குல்ல, ஓகே, இதெல்லாம் சூட் ஆகுது. ஓகே, சரி, இப்போ எதுவும் பிரச்சனை இல்லை, நார்மலாக தான் இருக்குது. வேற என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க இருக்கிறாருல இந்த டிவ், ஒவ்வொரு டிவ் இந்த மாதிரி இருக்கிற ஒவ்வொரு செக்ஷன் டிவ்வுக்கும் கிளாஸ் கொடுத்துக்கிறேன். செக்ஷன் அப்படின்னு வச்சுக்கிறேன். அப்ப இங்க நான் வச்சிருக்கிற ஒவ்வொரு டிவ்வுக்கும் நான் என்ன பண்ண போறேன்னா இந்த மாதிரி
செக்ஷனாக வச்சுருக்கேன்ல, அதுக்கு நான் இந்த மாதிரி கிளாஸ் செக்ஷன் வச்சுக்க போகிறேன். சரி, இந்த டேபிள்ஸை பார்த்துட்டு இருக்கீங்க. புரியலங்க. செக்ஷன் மூணாவது மூணாவது செக்ஷன் செக்ஷனுக்கு அப்புறம் இதுவா? ஆமா பி லாஸ்ட் இந்த பி ஓகே 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 ஓகே. இங்கே தானே? இங்கே இல்ல செக்ஷனுக்கு அப்புறம் பி வந்துருச்சு. இங்கே அதான். இந்த பி லாஸ்ட். ஓகே ஓகே சூப்பர், நல்லா அப்சர்வேஷன். ஓகே சரி, அப்போ இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த செக்ஷனை மாற்றணும். கரெக்டா? டாட்டு செக்ஷன். இப்போ என்ன பண்ண போறோம்னா பேடிங் காமனாகவே கொடுத்துருவோம். ஒரு 20 பிக்சல் கொடுப்போம் எல்லாத்துக்கும். என்ன நடக்கும்ன்றதை பார்ப்போம். கொஞ்சம் எல்லாமே உள்ள வந்துருச்சு. கரெக்டா? எஸ். இன்னொன்று, அந்த நான் என்ன பண்ண போறேன்னா பார்டர் பாட்டம்ல ஒரு பார்டர் வேணும். அது 1 பிக்சல் சாலிட் கிரே கொடுக்க போறேன். கோட் ஏன்னு தெரில, லினக்ஸ்ல கொஞ்சம் ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுது. சரி, கிரே கொடுத்துட்டேன். கிரேயோட கலரை இன்னும் கொஞ்சம் சட்டலாக மாற்றிக்கணும். பாட்டம் ஒரு லைன் தெரியுதா? ஆனால் இதோட மிக்ஸ் ஆகுது. இன்புட் பாக்ஸோட மிக்ஸ் ஆகுது. சரி, ஷேடோ தரலாம். பட் ஷேடோ தந்தோன்னா சரி ஓகே, நீங்க சொன்ன மாதிரி ஷேடோ தரலாமா? இல்லை போல்டா கொடுக்கலாம் சார், கொஞ்சம் டார்க்கான மைல. சரி ஓகே, நீங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் போல்டா கொடுத்து பார்ப்போமா? அப்படின்னா எப்படி போயிருது? சரி, என்ன பண்ணுவோம்னா வேற கலர்ல கொஞ்சம் கொடுப்போம். இந்த மாதிரி பிடிக்கும். சரி, ஒரு கலர் இருக்கு இங்க, ஆனா இது பாட்டம்ல பார்டர் தேவையில்லை. சரி ஓகே, இந்த பார்டரே கொஞ்சம் வியர்டா தான் இருக்கு, அதனால இந்த பார்டர் தேவையில்லை. ஏன்னா அது நம்மளோட ஃபார்மோட அழகையே கெடுத்துருது, அதனால அது தேவையில்லை. சரி சார், ஒவ்வொரு செக்ஷனுக்கும் ஒவ்வொரு கலர் கொடுத்துக்கலாம்ல சார், பேக்ரவுண்ட் கலர்? கட்டாயமா கொடுக்கலாம், உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்க எப்படினாலும் கொடுக்கலாம். இல்ல நம்மளே இப்ப கொடுக்கலாமான்னு கேக்குறீங்களா? ஆமா சார். சரி, ஒன்றுக்குமே நம்ம கொடுப்போம். என்ன பண்ணலாம் அப்போனா நீங்க ஒவ்வொரு டிப்புக்கும் நீங்க தனித்தனியா ஐடி வச்சு கொடுக்கலாம். சரி, ஐடி வச்சு பண்ணுவோமா? இது வந்து என்ன பண்ண போறேன், செக்ஷன் 1ன்னு ஒன்று வச்சுக்கிறேன். 1 இது செக்ஷன் 2ன்னு வச்சுக்கிறேன். ஐடி எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படின்னு பார்க்க போறோம். செக்ஷன் 2 அப்படின்றது இங்க இருக்கு. சரி, இப்போ இதுல ஐடியை வந்து எப்படின்னா ஹேஷ் சிம்பிள் வச்சு மென்ஷன் பண்ணுவோம். கிளாஸ் எப்படி டாட்டோ, ஐடியை வந்து இது வச்சு ஹேஷ் வச்சு மென்ஷன் பண்ணுவோம். பேக்ரவுண்ட் கலர் அந்த கொடுக்குறேன். நம்ம அடுத்து பார்ப்போம் எப்படி ஒர்க் ஆக போகுதுன்ட்டு. செக்ஷன் -2 பேக்ரவுண்ட் கலர் ப்ளூ வயலட். பாத்தீங்களா பிஹேவியர்? ஐடி இப்படிதான் பிஹேவ்.
இன்னும் லைட் கலரா கொடுத்தா கண்டிப்பா. லைட்டா கொடுப்போம். நான் சும்மா கொடுத்தேன், ஓகே சார். ரொம்ப லைட்டா கொடுப்போம். இன்னுமே லைட்டா தரலாம். அக்வாவையும் லைட்டா கொடுத்துருங்க. எல்லாமே லைட் பண்ணுறோம். மாதிரி வச்சுக்கலாம். நம்ம இதை இது கொஞ்சம் நம்ம என்னன்னா ஸ்பேஸ் கொடுத்து இந்த மார்ஜின் டாப்போ மார்ஜின் பாட்டமோ சம்திங், மார்ஜின் டாப் கொடுத்துருமா, மார்ஜின் டாப். ஸோ இது எல்லாத்துக்குமே கொடுத்தோம்னா, இங்கே கொடுத்தோம்னா எல்லாத்துக்கும் காமன் அப்ளை ஆகிரும். ஸோ அது கொடுத்துருவோம். மார்ஜின் டாப் ஒரு 20 பிக்சல் கொடுப்போம். ரைட்டா, இங்கே பார்டர் ரேடியஸ் கொடுப்போம் ஒரு 7 பிக்சல். இதை இங்கே அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன், இங்கே எடுத்து போகிறப்பறேன் சேவ் பண்ணிட்டேன். தெரியுதா? நீங்க இந்த இதுக்குள்ள ஒயிட்டா இருக்குதா, அதுக்கும் நீங்க வந்து மாத்திக்கலாம். இன்புட்டுக்கு பேக்ரவுண்ட் கலர் மாத்தினீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி மாத்தினீங்கன்னா அதுவும் நல்லா இருக்கும். அவ்வளவுதான். சரி, அப்போ ரிமைனிங் இருக்கிறத நீங்க பண்ணிடுவீங்களா? ட்ரை பண்ணி பாருங்க. கஷ்டம் இருந்ததுன்னா மண்டே சொல்லுங்க, நம்ம பார்க்கலாம்னு சொல்லிட்டு. ஓகே, வேற எதுவும் கொஸ்டின் இருக்குதா? சரி, அப்போ நீங்க நம்ம இப்போ ஆல்ரெடி சிஎஸ்எஸ்ல இப்படி செலக்டர்ஸ், ஐடி செலக்டர்ஸ்னா என்ன, கிளாஸ் செலக்டர்ஸ்னா என்ன, டேக் வச்சு எப்படி செலக்ட் பண்றது, இதெல்லாமே பார்த்துட்டோம் கிட்டத்தட்ட. இங்க பாத்தீங்கன்னா இங்க நம்ம ரிசர்ச் பண்றது எலமெண்ட் சொல்றது அந்த டேக் H1 H2 பாடிலாம் வச்சு பண்ணுவாங்க. ஐடி இதெல்லாம் பார்த்து குரூப் பண்றது, கம்பைனிங் செலக்டர்ஸ், அதாவது ஒரு 2 கிளாஸை சேர்த்து வச்சு எப்படி ஒரே டைம்ல ஸ்டைல் எழுதுறது, 2 ஐடியை சேர்த்து வச்சு எப்படி எழுதுறது, அதெல்லாம் பண்ணலாம். சரி, ஆட்ரிபியூட்டை வச்சு எப்படி செலக்ட் பண்றது, அப்புறம் சைல்டு எலமெண்ட், சிப்ளிங் எலமெண்ட், ஜென்ரல் சிப்ளிங் எலமெண்ட், இதெல்லாம் வச்சு எப்படி ஸ்டைல் பண்றது, இதெல்லாம் பார்ப்போம். மண்டே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த எதுவும் கொஸ்டின் எதுவும் இல்லைன்னா மைண்ட் அப் பண்ணிக்கலாம்.